தம்பி பசிக்குதியா? இதெல்லாம் வாங்கி குடியா. நாமா காலைல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காத, என்னெல்லாம் சுத்தமா காசு இல்லை. வா, பிச்சைக்காரிலாம் இல்லப்பா, பசிக்கு எதாவது வாங்கி கொடுப்பா. தாக்க முடியல. ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியா? ஏன் காலையில வந்து டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கேன்? அம்மா ஏங்க அங்க கொஞ்சம் பாருங்களேன். மா என்னன்னு போய் பார்ப்போம். அம்மா யார் நீங்க? எதுக்கு அழுந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? இல்லம்மா, பசி தாங்காம ஒரு தம்பி பார்த்து சாப்பிட்டதுன்னா வாங்கி கொடுன்னு சொன்னேன். தம்பி நான் பிச்சைக்காரின்னு நினைச்சு என்ன தள்ளி போயிட்டாரு. நான் பிச்சைக்காரிலாம் இல்லப்பா. பிச்சைக்காரியல்னா யார் நீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. என் புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொத்துக்காக என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவர் போன அப்புறம் அவங்க பேருக்கு எல்லாம் சுற்றி எழுதி வாங்கிட்டு என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைங்க உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? அப்புறம் நீங்க எப்படிம்மா இங்க வந்தீங்க? ஏதோ ஒரு பஸ் ஏறி இங்கே வந்தேன். அந்த இடத்துல எனக்கு கையில சாப்பாட்டு கூட காசு இல்லை. பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கன்ற அவங்க என்னை பிச்சைக்காரி பைத்தியக்காரி நினச்சி விரட்டி அடிக்கிறாங்க. அம்மா அவன் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்களும் ஆசிரமத்தில் தாம்மா வளர்ந்தோம். எங்களுக்கும் அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. நீங்க பேசாம எங்க கூட வந்துடுறீங்களா? ஆமாம்மா, நீங்க எங்க கூடயே வந்துருங்கம்மா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. உங்களுக்கு நான் பாரமாயிருவேன்ப்பா. பெத்த பிள்ளைங்களுக்கே நான் பாரமாக இருக்கிறேன்னு தானே அடித்து விரட்டிட்டாங்க. ஒன்று செய்கிறீங்களா? இதனா ஒரு நல்ல ஆசிரமமாக பார்த்து என்னை சேர்த்துருங்க. ஒரு புண்ணியமாக இருக்கும். அம்மா உங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லைம்மா. தமிழ்நாட்டில் சராசரியாக 1000லேருந்து 1500 வயசானவங்கள அவங்க பசங்களே வந்து ஆசிரமத்தில் சேர்த்துட்றாங்கம்மா. பெற்றவங்களோட அருமைலாம் அவங்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் குடும்ப பிரச்சனை. வயசானதுக்கப்புறம் இவங்களை பார்த்துக்க முடியலன்றதுக்காக தான். அம்மா வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தால் அந்த வீடு கோயிலுக்கு சமம்மா. நீங்கள் பேசாமல் எங்கள் கூட வந்துடுங்க. ஆமாம்மா, எங்களுக்கும் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்மா. எங்க கூட வந்துருங்கம்மா. என் சாமி, இவ்வளோ தூரம் நீ சொல்லும்போது நான் வராமல் இருப்பேனா? ரொம்ப சந்தோஷமா வரேன்.